சிக்கிம் பல மட ஆலயங்கள் நிறைந்த ரொம்பவே ஒரு அழகான மாநிலம். இந்தியாவிலேயே இது இரண்டாவது சிறிய மாநிலம். அது மட்டும் இல்ல, இந்தியாவிலே குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலமும் இதுதான். இது என்னதான் சின்ன மாநிலமா இருந்தாலும், மக்கள் தொகை இங்க குறைவா இருந்தாலும், இந்தியாவில் இருக்கிற மிக உயரமான சிகரம் கொண்ட கஞ்சன்ஜுங்கா மலை சிக்கிம்ல தான் இருக்கு. இமயமலை தொடர்ல இருக்கிற மலை பிரதேசங்கள்ல ரொம்பவே ஒரு அழகான மலைப்பகுதினே சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம ஸ்டேட் பார்டர் ஷேர் பண்ணுற மாதிரி சிக்கிம் பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரி பார்டர் ஷேர் பண்ணுது. நார்த்தில் பார்த்தீங்கன்னா சைனா டிபேட் பார்டர், வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நேபாள் பார்டர், ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா பூட்டான் பார்டர்னு 3 கண்ட்ரி பார்டரை கெத்தாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்களோட இந்த சிக்கிம் பயணத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பனிமலை, பனிப்பொழிவு, பயங்கரமான மலைப்பாதையில் பயணம் பண்ணுறதுன்னு ரொம்பவே அட்வென்ச்சராக இருந்தது. அண்ட் செகண்ட் ஆஃப் ரொம்பவே காமாக தேயிலை தோட்டம்ல ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு என்ஜாய் பண்ணது, பாரம்பரியமிக்க புத்தர் கோயில்களுக்கு போனது, சிவனோட ஆலயங்களுக்கு போனதுன்னு ரொம்ப கலாச்சார ரீதியாக இருந்தது. ஒரே மலை தொடர வெவ்வேறு கோணங்கள்ல பார்த்தது பிரமிப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தது. சில மலைப்பாதை பயணம் ரொம்ப அழகா ஆர்ப்பரிக்கும் வகையில இருந்தது. சில பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தானதாகவும் இருந்தது. சில இடத்துல எங்களோட எதிர்பார்ப்புகள் தோற்று போயிருக்கு. சில இடத்துல நாங்க எதிர்பார்த்ததை விட ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்படி பலவிதமான எமோஷனலோட தான் இந்த சிக்கிம்ல நாங்க பயணம் பண்ணிட்டு இருந்தோம். சிக்கிம்ல மொத்தம் எங்களுக்கு இது 8 நாள் பயணம். ட்ரெயின் டிராவலையும் சேர்த்தோம்னா 12 நாள் பயணம். இது என்னோட சேர்த்து மொத்தம் 7 பேர் சிக்கிம்க்கு போகிறோம். ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து விர்ச்சுவலாக பயணம் பண்ணுங்க. எங்களோட இந்த அழகான சிக்கிம் பயணத்தோட முதல் வீடியோ தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாங்காக தான் இருக்கும். ஏன்னா சென்னையிலேருந்து கிளம்பி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி நியூ ஜல்பாகுரிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து நாங்கள் சிக்கிமில் இருக்கக்கூடிய கேபிட்டலான கேங்டாக்குக்கு எப்படி போனோம் அப்படிங்கிறது தான் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அண்ட் எங்களோட இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ மோசமாக இருந்தது அப்படிங்கிறதும் நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சென்னையிலேருந்து கிளம்புன நாங்கள் நேராக பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போனோம். இங்கேருந்து தான் எங்களோட சிக்கிம் பயணம் ஆரம்பிச்சது. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ நான் சொன்ன தெரியாமல் எங்கள் அக்கா ஒரு தடவை சொல்லுவாங்க. அக்கா எங்கே வந்திருக்கோம்? பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். வாங்க உள்ளே போகலாம். நல்லா பல்கா இருக்கீங்க சார். வரீங்களா எங்களோட சிக்கிம்க்கு போகலாம்? நாங்கள் பெரம்பூரில் எல்லாம் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கோம் சிக்கிம்க்கு. நாங்கள் எல்லாம் ரெடி. ஆனால் இன்னும் ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங். யார் மாமா அது? யாரு? கிரியா? கிரிலாம் இல்லை, நம்ம இங்கே பாருங்க. 3:30 மணிக்கு வர வேண்டியவர் 5:45 தான் வருவார். ஐயோ, 2 மணி நேரம் எப்பவுமே நான் தான் லேட்டாக வருவேன். இப்போ என் தலை எனக்கு பின்னாடி ரொம்ப லேட்டாக வரும். 2 மணி நேரம் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டோம் ட்ரெயினுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்லான்னு. அது இல்லாமல் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பெரம்பூர் வரேன். பெரம்பூர் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இங்கே பார்த்தா நான் ஏதோ நார்த்தில் போன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம நண்பர்கள் ஃபுல்லாக வடக்கு நண்பர்களாக தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும். திடீர்னு என்ன அப்படின்னு பார்த்தா இங்கிருந்து எனக்கு அந்த வடக்கு மூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த வழியாக போகிற எல்லா ட்ரெயினுமே வந்து நார்த்து நோக்கி தான் போகுதா. அவங்க கூட தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு 35 மணி நேரம் ஃபுல் டே நம்ம 36 மணி நேரம் ட்ரெயின்லேயே நம்ம தலை கூட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் குடும்பமாக பார்ப்போம். இவ்வளோ லக்கேஜும் எடுத்துகிட்டு பார்ப்போம். ஆனால் இந்த வெயில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் 39 டிகிரி. சிக்கிம்ல எவ்வளோ இருக்கு? சிக்கிம்ல 29 வரைக்கும் போகிறோன்னு சொல்லுது. ஆனால் மழை பெஞ்சிட்டு இருக்கு. பார்ப்போம் நம்ம போகிற இடத்துல வந்து மேக்ஸிமமே 19 தாங்க இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது. நார்த் சிக்கிம் கம்மியாக இருக்குது. வின்டர் ஜாக்கெட்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு குளிர் இருக்கு. இங்கே புழுகுது. அது இல்லாமல் எங்களுக்கு ஒரு போராட்டமே, ட்ரெயின் புக் பண்ணது ஒரு பெரிய போராட்டம். ஆக்சுவலாக அகர்தலா ஹம்சஃப் எக்ஸ்பிரஸ் தான் நாங்கள் புக் பண்ணது. ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணது. 60 நாளைக்கு முன்னாடி காலையில் 8 மணிக்கு டிக்கெட் ஓப்பன் பண்ணும்போதே புக் பண்ண ட்ரை பண்ணோம். அவ்வளோ புக் பண்ண ட்ரை பண்ணியுமே வெயிட்டிங் லிஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6 வந்துருச்சா. சரி நானும் சரி இது என்னடா அது, சரி வெயிட்டிங் லிஸ்ட் 1, 2, 3 தானே அப்படியே ஓகே ஆகிடுன்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். டெய்லியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அக்கா பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சு நம்ம பேசுவோம். ஒரு பக்கம் அக்கா வேற கத்திட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு அண்ணன் பெரிய போட்டுட்டு இருக்காங்க. மொத்த ஸ்டோரியும் நம்ம ட்ரெயினில் போயிட்டு பேசுவோம். இங்கே கட்டப்பட்ட கத்திக்கிட்டே இருக்காங்க. இது என்ன சாதம் தெரியுதா? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இது ரச சாதம், முறுக்கு, மிச்சரு, அதுக்கப்புறம் கொத்தவரங்காய்,
அதான் நினைக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் ரசம் சாதம் தயிர் சாதம்லாம் இங்கே பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு ட்ரெயினுக்கு போகிறதுக்கு. ஆமாம், இங்கே பாருங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படியும் 2 நாள் வந்து ட்ரெயின் பயணம் அப்படிங்கிறதுனால நாள் மதியம் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேக் பண்ணிக்கிட்டோம். இல்லைனா அண்டா பிரியாணியும் போகிறத தான் நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்கும். கேட்டால் தயிர் சாதம்ன்றாங்க, புளிப்பு பாயாசம். ஆனால் நல்லா இருக்கா இல்லையா பாருங்க மக்களே. நான் வந்து நல்லா தான் இருக்கு, ஆனால் நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயோ சொல்லிட்டேன், இல்லை நல்லா இல்லை. மாதுளையெல்லாம் போட்டு எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன், சூப்பராக. அவ்வளோதான், வீட்டு சாப்பாடு இங்கேயே முடிஞ்சது. நைட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்கலாம். எவ்வளோ லக்கேஜின்னு பாருங்கள். இவ்வளோ லக்கேஜையும் தூக்கிட்டு தான் ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போகிறோம் அப்படிங்கிறதுனால லக்கேஜெலாம் கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கிட்டோம். நமக்கு ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால தானே கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ ட்ரெயினில் அந்த ஒரு இது இல்லைங்கிறதுனால லக்கேஜஸ் பாருங்கள். வந்துட்டான் 7ஆவதான ஆள். ஆமாம் ஆமாம், சாப்பிட்றியாடா? மணி 5 ஆகுது, செம்ம கடுப்பாகுது. இந்நேரம் ட்ரெயினில் வந்து போயிட்டு இருக்க வேண்டியது. இந்த ட்ரில் சவுண்டை கேட்டுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கோம். எப்பா முடியலடா சாமி, அநியாயமாக இப்படி 2.5 மணி நேரமாக லேட் பண்ணுவான். ஐயோ, என்னடா ஒரு 2.5 மணி நேரம் டிலேக்கெலாம் கடுப்பாகிறேன்னு நினைக்காதீங்க. இது வரைக்கும் என்னோட ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸில் 1 hour டிலே தான் மேக்ஸிமமாக நான் போயிருக்கேன். இது அதிகம். 2.5 மணி நேரமே நான் வந்து கடுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட் தலைவன் இதுக்கப்புறம் எங்களை வச்சு செஞ்சு விட்டான். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரிட்டன் வரும்போது ட்ரெயின் டிலே எவ்வளோ நேரம் தெரியுமா? 14 மணி நேரம். என்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு இந்த சீரீஸோட எண்டில் வரும். நார்த்து போகிற ட்ரெயின் இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏற்கனவே நான் காஷ்மீரில் இருந்தெல்லாம் சென்னை வரைக்கும் வந்திருக்கேன். 54 மணி நேரம்லாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். அப்புறம் டெல்லியிலேருந்து கூட வந்திருக்கேன். பட் இவ்வளோ டிலேலாம் நான் ஃபேஸ் பண்ணதும் கிடையாது. ட்ரெயின் ட்ராவல் கூட பார்த்தீங்கன்னா நீட்டாக ஸ்மூத்தாக தான் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ட்ராவல் அனுபவம் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதே வெறுத்துட்டேன். அது ஏன்னு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு வந்து P1 சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து பேக்கில் P20 உட்காந்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட் கோச்சுக்கு போயிட்டுருக்கோம். செம்ம கடுப்பாக இருக்குது எங்களுக்கு. ஆனால் உண்மையிலே இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரங்கிறது 3 மணி நேரம் லேட் ஆக்கிட்டோம். நம்ம போய் சேர்றது வெஸ்ட் பெங்காலில் நியூ ஜல்பாய்குரியில் போய் சேர்கிற டைமிங் பார்த்திங்கன்னா நமக்கு 5 மணி நேரம் லேட் ஆகுது. அங்கேருந்து சிக்கிமுக்கு 6 hours ட்ராவல். ஹோல் டே இதனால வேஸ்ட்டாக போக போகுது. சரியான சொதப்பல் ஆகிடுச்சு இந்த ட்ரெயின் பிளானு. பார்ப்போம். 7:45 ட்ரெயின் வர வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6 தாண்டிடுச்சு, இன்னும் ட்ரெயின் வரல. இந்த ஹம்சாஃபர் ட்ரெயின் சரியான சொதப்பல். இந்த லைனில் வந்து 2-3 ட்ரெயின் தான் நமக்கு இருக்கே. ஸோ இந்த ட்ரெயின் நாங்கள் புக் பண்ணதே பார்த்திங்கன்னா வேறு எதுலேயும் வந்து ட்ரெயின் கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் இந்த பெரம்பூரில் வந்து ஏறுற மாதிரி நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணோம். ஆனால் இது இப்படி சொதப்போன்னு கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ட்ரெயின் வந்து விட்டது. காத்துட்டு இருந்த ட்ரெயின் வந்து வந்துருச்சு. நமக்கு லக்கேஜுக்கு பக்கத்துலேயே பஸ் கம்பார்ட்மெண்ட். மக்களே, அகர்தலா ஹம்சஃபர் அப்படிங்கிற ட்ரெயினில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். வெளியில் தான் ஆளு பார்க்க பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கான். ஆனால் உள்ளே ரொம்ப மோசமானவங்க இவன். அவ்வளோ ஒஸ்ட்டு உள்ளார பார்த்தீங்கன்னா. ஓகே மக்களே, இந்த சிக்கிம் பெரம்பூர்லேருந்து சிக்கிம் போகிற பயணத்தை பற்றி உங்ககிட்ட நிறையா சொல்லணும். ட்ரெயின் ஏறிட்டு நம்ம பேசுவோம். முதல்ல ட்ரெயின் ஏறிட்டு செட்டில் ஆகும். உள்ளே வந்து கொஞ்சம் ஏசி வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருக்கு. முதல்ல சீட்டை பார்த்து செட்டில் ஆகும். மக்களே, சீரியஸாக பார்த்தீங்கன்னா சீட் அலோகேஷன் நடந்துட்டுருக்கு. நாங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து கன்ஃபார்ம் ஆனதுனால அங்கே எங்கேன்னு கேட்டு ஒரே இடத்துல உட்காரத்துக்கு சீட் அலோகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆப்போசிட்டில் ஒரு குட்டி பையன் க்யூட்டாக விளையாண்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஸோ டைம் பாஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். என்னென்ன சேட்டப் பண்ணுறோம் பாருங்க. ஏறிட்டு இறங்கிட்டு எல்லா தாட்டிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் குட்டி பையன். பழைய பெட்ஷீட்ஸ்லாம் கொடுத்துட்டு புதுசு வாங்கிட்டு இருக்கோம். பில்லோ கொடுக்குறாங்களா? நியூ பில்லோ கவர், அப்புறம் நியூ பெட்ஷீட். மக்களே, நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டோம். ஆனால் அந்த ட்ரெயின்
வந்ததே ஆல்ரெடி ரொம்ப லேட்டு. 3:30 வர வேண்டிய ட்ரெயின் 6 o'clock வந்துச்சு. 6 o'clock வரது மட்டும் இல்லாமல் கோச் ரொம்ப நார்மலாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கன்ஜஸ்டாக ஒரு மாதிரி அடைச்சிட்டு ரொம்ப சுமாராக தான் இருக்குது அந்த கோச்சு. அது இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வர ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட 4 hours லேட்டாக தான் போக போகுது. ஸோ 4 hours லேட்டாக போகிற ட்ரெயின் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். அதுவும் பாத்ரூம் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட கோச்சோட நிலைமை, பார்த்துக்கோங்க. நெட்வொர்க்கே இல்ல. பார்த்து அதுல இருக்கிறதெல்லாம் பார்த்து இப்போ வந்து ஹேக் பண்ணிடுவோம். ஓகே மக்களே, ஒரு வழியா டின்னர் முடிச்சு செட்டில் ஆயிட்டோம். ஸோ பெரம்பூர்ல இருந்து நம்ம கிளம்பின ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 36 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சிக்கிம்க்கு டைரக்டாக போகாது. வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற நியூ ஜல்பாகுரி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போகுது. எல்லாம் தூங்குறதுக்கு ரெடியாகி செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம போகிற நியூ ஜல்பாகுரி ரயில்வே ஸ்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவோட கேட்வே. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு நாளைக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் தூங்க போகிறேன். இடையில ஏதாவது எழுந்து பார்த்தேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ நாளைக்கு பார்ப்போம். குட் நைட். உங்களுக்கு குட் நைட் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் வரல. கொஞ்ச நேரம் வெளியில் வேடிக்கை பார்க்கலான்னு போய் நின்றுட்டு இருந்தேன். வேடிக்கை பார்த்துட்டே உங்களுக்கு இந்த ட்ரெயின் டீட்டெயிலையும் சொல்லிடுறேன். சென்னையிலேருந்து சிக்கிம் போகிறதுக்கு டைரெக்டாக ட்ரெயின் கிடையாது. சென்னையில் இருந்து நம்ம வெஸ்ட் பெங்காலில் என்ஜேபி நியூ ஜல்பாகுரிங்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போய் இறங்கணும். இந்த ரூட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம இந்தியாவோட ஈஸ்டில் தான் பயணம் பண்ணி போயிட்டுருப்போம். சென்னை, ஆந்திரா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் இப்படி தான் நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருப்போம். இந்த ரூட்டில் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் விடுறாங்க. ஆனால் மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கரெக்டாக ட்ரெயின் புக்கிங் ஓப்பனிங் டைமில் நாங்கள் புக் பண்ணாலே வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு போயிடுது. அந்த அளவுக்கு இந்த சைடில் கூட்டம் ஏறுறாங்க. ஆனால் நமக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப கவுண்ட் கம்மி தான். நாங்கள் எதிர்பார்த்த ட்ரெயின் கிடைக்கல. அதனால எங்களுக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா இந்த அகர்தலா ஹம்சஃபர் தான். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து நார்த் ஈஸ்ட்ல திருப்புரால இருக்கிற அகர்தலா வரைக்கும் போகுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 31 ஸ்டாப் இருக்கும். பெரம்பூர் தான் 3வது ஸ்டாப். அங்கதான் நம்ம ஏறணும், நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம இறங்க போற நியூ ஜல்பாகுரி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 22வது ஸ்டாப். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பீகார்லயும் ஸ்டாப் வருது. இந்த ட்ரெயின்ல பயணம் பண்ண 60% மக்கள் பார்த்தீங்கன்னா பீகார் தான். அவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா பீகார் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குனாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்கள்ல ஒரே ஒரு ஃபேமிலியை மட்டும் தாங்க பார்த்தோம். அது கடைசியில பாத்தீங்கன்னா இந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அவ்வளோ நார்த் இந்தியன் பீப்புளை பார்த்தோன்னு. எல்லாம் மோஸ்ட்லி அங்கேருந்து வந்து இங்கே வேலை செய்கிறவங்க தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த ரிவர் கிராசிங், இது வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா ரிவர். இது மாதிரி கோதாவரி, மகாநதி, கங்கை நதின்னு போகிற வழியெல்லாம் பெரிய பெரிய ஆறுகளை பார்த்துட்டே போனோம். அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா 3லேருந்து 4 நிமிஷம் ஆகுதுங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ரிவர்லாம் கடந்து போகிறதுக்கு. இந்த ரூட்ல டிராவல் பண்ணி போறப்ப தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. நல்ல ஒரு அகலமான ஒரு ரிவரை நம்ம கிராஸ் பண்ணி போறது. இந்த மாதிரி ஒரு பெரிய ரிவர் கிராசிங்கை நான் தமிழ்நாட்டில் பார்த்ததே இல்லை. அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க கிருஷ்ணா நதி பார்த்த மாதிரியே போற வழியில மகாநதி, கங்கா, கோதாவரி எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். எனக்கு இந்த ட்ரெயின் டிராவல் வெறுத்ததுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின்ல ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டும் கிடையாது, ஸ்லீப்பர் கோச்சும் கிடையாது. ஃபுல்லாக ஏசி தான். அது 3rd ஏசி மட்டும்தான். ஃபஸ்ட் டைம் நான் புக் பண்ணும்போது அப்படா ஃபுல்லாக ஏசி கோச்சாக தான் இருக்குது, நீட்டாக நிம்மதியாக போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஏறினதுக்கப்புறம் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் அன்ரிசர்வ்டில் ஏறுற மாதிரி இந்த ஏசி கோச்லேயும் ஏறிக்கிறாங்க. ஏறிக்கிறது மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்கினதுக்கப்புறம் நம்ம சீட் ஓரத்தில் வந்து உட்காந்துக்கிறது, சீட்டுக்கு கீழே வந்து படுத்துக்கிறதுன்னு இந்த அட்டிலெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப வெறுப்பாச்சே. அதுவும் டே டு நைட்டு. அதுக்கப்புறம் இறங்குறப்ப காலையில் வீடியோலாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை. மக்களே, ஃபைனலாக நம்ம விஜயவாடா ஜங்ஷன் வந்துட்டோம். எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு வர வேண்டிய வண்டி கிட்டத்தட்ட 1:15 வந்திருக்கு. அநியாயத்துக்கு லேட்டுங்க இந்த வண்டி, அநியாயத்துக்கு லேட்டு. ரொம்ப ஸ்லோ ஓட்டுறாங்க. ஒவ்வொரு ஜங்ஷனும் நின்று வந்து நம்மளை பாடம் படுத்திட்டான். வேறு க்ரௌடை பாருங்க. ஆல்ரெடி ஏசி கோச் தான், பயங்கர க்ரௌடாக இருக்குது. சரி, ஹாரன் பண்ணிட்டான். நான் போய் டக்குன்னு ஏறிடுறேன். ஆக்சுவலாக விஜயவாடா வந்தோடனே ஒரு மீன் ஸ்மெல் நிறையா இருந்தது. மீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க போல இருக்குது. குட் மார்னிங் மக்களே. நைட்டு வந்து விஜயவாடா பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து விசாகப்பட்டினம் ரீச் ஆகிட்டோம்.
ஏன்னா 6:30 ஆகுது. சரி விசாகப்பட்டினம்ல ஓரளவுக்கு டிஃபன் வெளியில் நல்லா கிடைக்குன்னு சொல்லிட்டு இட்லி வடை இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். மக்களே ஒரு பிளேட் 50 ரூபா. நல்லா வந்து பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றிருக்காங்க, நல்லா காரமாக இருக்குது. ஆந்திரா சைடில் ஸோ நல்லா அப்படி காரமாக தான் இருக்கும். சமோசா ஒரு பக்கம் இந்த ட்ரெயின் ட்ராவல் பயங்கர கடுப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு பீகார் ஃபேமிலி வந்திருந்தாங்க. அந்த குழந்தை பயங்கர சுட்டித்தனமாக பேசிகிட்டே வந்துட்டு இருந்தது. அதை கொஞ்சிக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு வந்தது கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு. ஸோ இந்த குட்டி பையனோட சேட்டையை ரசித்தபடியே நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் மொத்தம் 8 ஸ்டேட் இருக்குது. அதை 7 சிஸ்டர் அண்ட் 1 பிரதர்னு சொல்லுவாங்க. பங்களாதேஷ்க்கு அடுத்து இருக்கிற அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சிங்க ஒன்னா இருக்காங்களா. பூட்டானுக்கு இந்த பக்கம் தனியா சிக்கிக்கிட்டு இருக்கான் பாருங்க சிக்கிம், இவன் தான் பிரதர். இவனை பார்க்க தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இதுல நம்ம போய் இறங்குற அந்த நியூ ஜல்பாகுரி ரயில்வே ஸ்டேஷனை ஏன் நார்த் ஈஸ்ட் இந்தியாவோட கேட்வேன்னு சொல்றாங்கங்கிறத நான் உங்களுக்கு மேப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். சவுத்ல இருக்கிற நம்ம இல்ல இந்தியாவில் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எங்கே இருந்து நீங்கள் நார்த் ஈஸ்ட்டுக்கு வரணுன்னாலும் ரோடு வழியாவோ இல்லை ட்ரெயின் வழியாவோ எப்படி வந்தாலும் உங்களுக்கு கேட்வே இந்த நியூ ஜல்பாகுரி தான். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே நிலவழி பாதை நார்த் ஈஸ்ட் இந்தியாவை அடையிறதுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நேபாள், இந்த பக்கம் பூட்டான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இருக்குது. ஸோ நியூ ஜல்பாகுரிக்கு போனாதான் நீங்கள் சிக்கிம்க்கு போகணுன்னாலும் இல்லை பூட்டானுக்கு போகணுன்னாலும் இல்லை அந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்டுக்கு போகணுன்னாலும் இந்த இடத்த கடந்து தான் போகணும். அதனால தான் இந்த இடத்த கேட்வே ஆஃப் நார்த் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க. இதில் சிலிகுரி காரிடோர்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் இருக்குது. அது அந்த இடத்துக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். எவ்வளோ கேவலமாக இருக்கு பார்த்தீங்களா காடு. இது செத்தான். ஐயோ நான் செத்தேன். கலர் சொல்லுங்க. என்னடா இஸ் மிஸ்டேக். அதெல்லாம் இல்ல. நம்ம சொல்லுங்க. கலர் சொல்லுங்க. ரெட் இருக்கு. மத்தபடி அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க. இந்த ட்ரெயினில் சொல்லக்கூடிய ஒரே நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து நமக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் எல்லா இடத்துலையும் ஃப்ளஷ் ஒர்க் ஆகுது. பாத்ரூமில் எல்லா ஃப்ளஷும் ஒர்க் ஆகுது. ஆனால் அங்கே வரவங்க அதை உடச்சி போட்டுடுறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூமில் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அது உடஞ்சி கிடக்குது. அப்படி தான் இருந்தது இந்த சைடில் போகிற ட்ரெயினோட நிலைமை. அப்புறம் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். கரெக்டாக ஸ்டேஷன் வந்ததும் டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ பெட்டர் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்ப அங்கே நீங்கள் பேண்ட்ரியில் வாங்கி சாப்பிட்றத விடையும் இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கி சாப்பிட்றத விட ஸ்விக்கியில் வாங்கிக்கிறது ரொம்பவே பெட்டர். கம்மி ரேட்டாகவும் இருக்குது, சம்டைம் நமக்கு ஆஃபர் இருக்குது, நல்ல ஃபுட்டும் கிடைக்குது. ஸ்விக்கியில் தலைவா பிரியாணியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்டாக புவனேஸ்வர் ஸ்டாப்பில் வந்துருச்சு. ஓகே, லஞ்ச் வந்து நல்லபடியாக நமக்கு கிடச்சிருச்சு ஒரு வழியாக. இங்கே லோக்கலில் பேண்ட்ரியில் 200 ரூபா வந்து ஒரு மீல்ஸ் விற்கிறாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம ஆன்லைனில் நமக்கு பிடிச்ச கடையில் ஆன்லைனில் ஏதோ என்ன கடை அந்த ஸ்டாப்பிங்க்கு என்ன வந்து அவைலபிள் இருக்கோ அதில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது எவ்வளோ பெட்டராக தான் இருக்குது. மக்களே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவர் கிராஸ் பண்ணோம். பெருசாக தண்ணி இல்லை வெயில் டைம் அப்படிங்கிறதுனால. பட் இந்த சின்ன ரிவர் கிராஸிங்கே பார்த்தீங்கன்னா லாங்காக தான் இருந்தது. மகாநதி ரிவர் தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். கீழே நதி ஓடலை, ஆனால் பிரிட்ஜ் பாருங்க, அங்கே ஒன்று, அப்புறம் இது நடுவில் இது ஒன்று, அப்புறம் இப்போ நம்ம போகிற ட்ரெயின் ஒன்று, அப்புறம் அந்த சைடில் அங்கே ஒரு பாலம் இருக்குது. 4 பாலம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இங்கே இருக்கு, நல்லா இருக்கு பாருங்க தண்ணியோட. மகாநதி ரிவர் இதெல்லாம் நான் படிச்சப்ப கேள்விப்பட்டது, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒடிசாவை கிராஸ் பண்ணுறதும். அங்கே பாருங்க பயங்கரமாக வெயிட் பண்ணி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. हाय बोलो।
வெஸ்ட் பெங்காலில் வந்து என்டர் ஆகிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போது டைம் வந்து 6:20 ஆகுது. ஸோ நாளைக்கு காலையில் தான் வந்து நம்ம நியூ ஜல்பாகுரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சேர போகிறோம். இன்னும் இந்த ஹோல் நைட்டை வந்து கடத்தணும் எப்படியாவது. ஒடிசாவில் அதிகமாக இந்த மாதிரி விவசாய நிலங்களை தான் பார்த்துக்கிட்டே வந்த மக்களே. அதிகமாக லைன் லேண்டு தான் அதிகமாக இருந்தது. இப்போ வெஸ்ட் பெங்கால்குள்ளே வந்துட்டோம், இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ எங்கேயாவது ஏதாவது எக்ஸைட்மெண்ட் ஆகிற மாதிரி ஏதாவது வியூ இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். மகாநதி பார்த்தோம், அது நல்லா ஒடிசாவில் எல்லாமே எல்லா நதியும் பெருசு பெருசாக இருந்தது, அகலமாக இருந்தது, பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது. ஸோ இங்கே கொல்கத்தா சைடு கிராஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் இங்கே ட்ரெயினில் உங்களுக்கு நிறையா காட்டணும், நிறையா சொல்லணும்னு யோசித்தேன். பட் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிறதுனால எதுவுமே என்னால் பேசவும் முடியல, சொல்லவும் முடியல. ஸோ நம்ம வந்து சிக்கிம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும். பெங்கால் மைனிங் ஃபேக்ட்ரின்னு போட்டிருந்தது மக்களே. அங்கே நான் அந்த போர்டு எடுக்க மறந்துட்டேன். கொல்கத்தா கிட்ட கங்கா ரிவர் கிராஸ் ஆகும். வெளிச்சம் கண்டிப்பாக இருக்காது, எப்படியும் நம்ம நைட்டில் தான் அதை கிராஸ் பண்ணுவோம். பார்ப்போம் மக்களே. சும்மா இல்லாமல் போர் அடிக்குதுன்னு கம்பார்ட்மெண்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், 3rd AC மாதிரியே இல்லை. ஏதோ ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் ஸ்லீப்பர் கோச் மாதிரி இருக்கு. நைட்டுக்கு வேற வழி இல்லை. நைட்டுக்கு வந்து பேண்ட்ரியை தான் நம்பி ஆகணும், அதனால பேண்ட்ரிக்கு போயிட்டு இருக்கோம். கம்பார்ட்மெண்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 5 கம்பார்ட்மெண்ட் தாண்டி இருப்போமா? பேண்ட்ரி வந்துட்டோமா? ஓகே. ஆனால் இது வரைக்கும் பார்க்குறவங்க எல்லாரும் நார்த்து தான், நார்த் சைடு தான் போகிறோம். நார்த்தில் எதிர்பார்க்க முடியும். பேண்ட்ரி வந்துட்டோம். சரினா உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா அங்கே எப்படிலாம் பண்ணுறாங்க நம்ம வீடியோவில் காட்டக்கூடாதுல்ல, அதனால போலையோ. சரி ஓகே. அங்கே வந்து ரைஸ் மட்டும்தான் இருக்கா, சப்பாத்தி மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. வேறு வழி இல்லை, வேறு ஏதாவது வருதான்னு தான் பார்ப்போம். ஃபைனலி ஒரு தமிழர் ஃபேமிலியை வந்து சந்திச்சிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்கள பார்த்ததுக்கப்புறம். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்களும் சிக்கிம் தான் போகிறாங்களாம். அவங்களும் எங்களை மாதிரி தான் புலம்பிகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ஜர்னியை வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா பீகார் பீப்புள் தான் அதிகம், பீகார் ரூட் அப்படிங்கிறதுனால. சரி யாராவது ஒரு தமிழராவது கண்ணில் படுவாங்களான்னு பார்த்தா ஒரே ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டோம். அவங்களும் வந்து அதே பெரம்பூர்ல இருந்து தான் ஏறினாங்க. அவங்களுக்கும் ரொம்ப வந்து சர்ப்ரைஸாக இருந்தது, ஷாக்காக இருந்தது இந்த ட்ரெயினோட நிலைமையை பார்த்துட்டு. சரி ஓகே பார்ப்போம். ஆக்சுவலி மக்களே பக்கத்தில் வந்து சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி பேண்ட்ரியில் தான் சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் கொடுக்குறாங்க போல இருக்கே, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குதுன்னு வந்து கேட்டால் அவங்க ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி வந்தது. சரி பேண்ட்ரியில் தான் போய் என்ன கிடைக்குன்னு பார்த்தா சோறு, மஞ்சள் கலரில் ஒரு சாம்பார், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டான். வேறு ஏதாவது வருதான்னு தான் பார்க்கணும். என்ன பண்ணுறது, இந்த டைமில் வந்து ஸ்விக்கியில் நம்மளால் ஆர்டர் போட முடியாது, எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால ஏதாவது வருதான்னு பார்ப்போம். மக்களே ஃபைனலி சாப்பிட வேணாம்னு முடிவு பண்ணி படுத்தாச்சு. ஓகே நாளைக்கு காலையில் 8:30 மணிக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிடுவோம் நியூ ஜல்பாகுரியில். ஸோ அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போது குட் நைட். இந்த அகர்த்தலா எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஒஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. வந்ததே பார்த்தீங்கன்னா நமக்கு பெரம்பூரில் லேட்டாக தான் வந்தான். 3:30 மணிக்கு வர வேண்டியவன் 6 மணிக்கு வந்தான். அப்போது வந்து சரி லேட்டாக வரானேன்னு பார்த்தா அப்படியே லேட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ராம்புராட் ஜங்ஷன் வந்ததும் பார்த்தீங்கன்னா லேட்டு. அதுக்கப்புறம் மால்வடா போகிறது பார்த்தீங்கன்னா மால்டா போகிறது பார்த்தீங்கன்னா 12:25 வர வேண்டியவன் காலைல 6:20க்கு போகிறான். சரி அதெல்லாம் சரி போக பிடிச்சிடான்னு பார்த்தா நியூ ஜல்பகிரி போகிறது 4:25க்கு வர வேண்டியவன் 10:30 மணிக்கு போகிறான். என்ன கொடுமைன்னு தெரில. இருக்கிறதுலே ஒரு ஒஸ்ட்டு ட்ரெயின் இதுதான். நீங்கள் பாருங்களேன், ஏசி கோச்சு 3rd AC ஃபுல்லாக 3rd AC கோச்சு எல்லாம் அப்படி படுத்துட்டு துப்பி வச்சு பாத்ரூம் இருக்கிறதுலே ஒரு கொடுமையான பாத்ரூம். தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிக்கிம் பிளான் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெயினில் மட்டும் புக் பண்ணாதீங்க. இருக்கிறதுலே ஒரு ஒஸ்ட்டான ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான்.
இதுதான் நம்ம ஹம்சஃபரோட நிலமை. பாத்ரூம்லாம் சொல்லணுமே தேவையில்லை. இது வந்து தேர்ட் ஏசி, இப்படி தான் தேர்ட் ஏசியில் அவங்க சொல்கிறது தப்பு இல்லை. பட் இப்படி ஏறி எப்படி நாங்கள் உள்ளே போகிறது? ஃபுல்லாக படுத்துட்டாங்க எல்லோரும், உள்ளே போக முடியாது, ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப மோசமாகுது. தேர்ட் ஏசின்னு தான் பேர். எல்லாரும் உள்ளே ஏறி படுத்துக்கிறாங்க. டிக்கெட் பெனால்ட்டி கட்டி படுக்கிற கூட ஓகேங்க, 1-2 பேர்னா பரவாயில்லைங்க. பாதி பேர் அப்படி தாங்க இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இந்த வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கூட்டம் ஃபுல்லாகவே தான் இருக்குது. ஆனால் ஏன் ட்ரெயின் கவர்மெண்ட் விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அவ்வளோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் இருக்குங்க. ஒரு சீட்டு கூட காலியாக மாட்டேதுங்க. நானும் சரி ஏதோ ஒரு சீட் காலியாகும்னு பார்க்குறேன், ஒரு சீட்டு கூட காலியாக மாட்டேங்குது. அவங்க எல்லாம் பாருங்களேன், இங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படி புலம்புறன்னு நினைக்காதீங்க. 35 மணி நேரங்க, அதுலேயும் 6 மணி நேரம் டிலே வர. பாத்ரூமு உள்ளே போக முடியல, வயிற்று அடக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டிய நிலமையெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரதா இருந்தால் ஹம்சஃபரோட ட்ரை பண்ணாது. தேர்ட் ஏசி மட்டும்தான் இருக்குது. நீங்கள் நார்மல் வண்டினா பார்த்தீங்கன்னா ஜென்ரலு, தேர்ட் ஏசி, ஃபஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, ஸ்லீப்பர்லாம் இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சரியாக க்ளீன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல அதில். பட் நாங்கள் காஷ்மீர் டு சென்னை வந்தப்போ எங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை, நீட்டாக இருந்தது. அதே தேர்ட் ஏசியில் தான் வந்தோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்புறம் மணாலி போனப்பையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த பிரச்சனை வரல. ஆனால் ஃபஸ்ட் டைம் சிக்கிம் வரும்போது ஐயோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பிளான்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு 2வது வரும்போது நீங்கள் ட்ரெயினில் வந்துடுங்க. ஏன்னா அந்த ஒரு மாதிரி அந்த ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஐயோ ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டோட போவோம். அதனால் அந்த ஃபீல் நமக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு அந்த என்ஜாய்மெண்ட்டை கிடைக்காம ஃப்ளைட்டில் போயிட்டு டக்குன்னு வரலாம். நீங்கள் இப்படியே போனீங்கன்னா இந்த ட்ரெயின் ரொம்ப படுத்திட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி எல்லா ஜங்ஷன்லையும் வண்டியை நிறுத்தி போடுறாங்க. நிறுத்திட்டு மற்ற வண்டி பாஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம எங்கே பாருங்கள், இப்போ நம்ம எங்கே தெரியுமா இருக்கோம்? பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இந்த எட்ஜு தான் பங்களாதேஷ். வெளியில் போய் பார்த்தா தெரியாது, இருட்டாக இருக்குது. மால்டா வந்து ஆல்மோஸ்ட் பக்கத்தில் இருக்கும் போல இருக்குங்க. பங்களாதேஷ் பாருங்க இவ்வளோ பக்கத்தில் இருக்குது. பங்களாதேஷில் பாருங்களேன், ரிவர் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ரிவரு. நம்ம எங்கே இங்கேருந்து கிளம்பி சென்னையிலேருந்து கிளம்பி அப்படியே வந்து ஓரமாக வந்து 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 ரொம்ப நாளாக அப்புறம் எனக்கு ஒரு நாங்கள் போகணும்னு நினச்சோம். ஆந்திரா தான். ஆந்திரா நாங்கள் போகவே இல்லை. ஆனால் ஆந்திராவில் செம்ம ஹீட்டுங்க, 45 டிகிரி வரையும் போயிருக்கு. என்னன்னா உள்ளே இந்த ஏசியில் இருக்கனால வெளியும் தெரியல. வெளியில் போய் பார்த்தம்போது அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது பயங்கரமாக. இப்போ தான் ஓரளவுக்கு வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. நம்ம மேலே போக ஓரளவுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகிட்டே போகுது. பார்ப்பாங்க 10 மணிக்காவது போய் சேருவோமான்னு. 10:30 மணி தான் காட்டுது. 10:30 மணிக்காக போய் சேருவோமான்னு பார்ப்போம். ஓகேங்க, காலையில் பார்க்கலாம். ஏங்க மணி இப்போ எத்தனைன்னு தெரியுமாங்க? நம்ம ஊரில் இன்னும் இருட்டாக இருக்கும், இங்கே மணி எத்தனைன்னு பாருங்களேன். 4:45 விடிஞ்சு போச்சு. எந்திரிச்சு பார்க்குறேன், இப்போ தான் போய் உள்ளே படுக்க போனேன். 4:30 மணிக்கு தான் படுக்க போயிட்டு சரி எந்திரிச்சு பார்க்குறேன், டக்குன்னு பார்த்தா விடிஞ்சு போச்சு. மால்டா பக்கத்தில் வந்துட்டோம், பங்களாதேஷ் கிட்ட இருக்கமா. ஸோ டக்குனு நீங்கள் விடிஞ்சிடும்ல சீக்கிரமா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ சீக்கிரமாக விடிகிறத பார்க்குறேன். ஒரு மாதிரி தண்ணி சந்தோஷமாக தான் இருக்குது. இதனால நம்பவே முடியலங்க. அடுத்தது எங்களுக்கு வந்து மால்டா தான் ஸ்டாப்பு. ஸோ இங்கே வந்து ஒரு டர்ன் இருக்குது, யூ டர்ன் இருக்குது போல இருக்குது. பெரிய யூ டர்ன் இருக்குது. ஈச்சம்பழம், ஈச்சமரங்க, ஈச்சமரங்க பாருங்க, ஈச்சம்பழம். ஏதோ ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க, ஏதோ செமையாக இருக்குது பார்க்கவே. பாருங்க ஈச்சம்பழம் எப்படி இருக்கு. இது நான் அரூர் போகும்போது சின்ன வயசில் என் ரிலேட்டிவ் வீட்டு போவேன், அப்போ தான் ஈச்சம்பழம் சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ அப்படியே ஒரு டேர்னை போடுது. அந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போகல. கடைசி போட்டி நாங்கள் தான். என்னங்க இது தாமரை பூ தானே? ஃபுல்லாக தாமரையாக இருக்குது. இதெல்லாம் ஆறா இல்லை வளர்த்துறாங்களா? ஓ ஹார்வெஸ்டிங் தானே. ஃபுல்லாக விவசாய லேண்ட் தான். எவ்வளோ பஸ் இருக்குங்க. பட் ஆனால் போகிற இடம்லாம் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. நமக்கு கீழே தான் வந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் செம்ம ஹீட்டாக இருந்தது. மேலே போக போக அப்படியே அந்த கிளைமேட் மாற ஆரம்பிக்குது, நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. கங்கை நதின்னு நினைக்கிற மேப்ல பார்த்தா தெரியும் மக்களே. சூப்பராக இருக்கு. கங்கா நதியா இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில வந்து கங்கா நதியை பார்க்குறேன். மேப்ல பாரு.
ஆமா மக்களே, ஓ கங்கா தானா? கங்கா தான், கங்கா நதி தான். அப்பா எவ்வளோ பெரிய டானு. செம்மையா இருக்கே. நம்மளோட ஃபர்ஸ்ட் பொட்டி அங்க இருக்கு இன்ஜின். ஃபராக்கா, நியூ ஃபராக்கா. இந்த ஜங்ஷன் நியூ ஃபராக்கா ஜங்ஷன். செம்ம ஆக்ரோஷமா இருக்கு ரிவர். டேம் கூட. டேம் தான் பயங்கர ஆக்ரோஷமா இருக்கு. மக்களே, இதுதான் ஆக்சுவலா கங்கை நதி. எவ்வளோ பெருசா இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபராக்கா ஜங்ஷன் ஒன்று கிராஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான பிளேஸ்னே சொல்லலாம். உத்தரகாண்ட்ல இருந்து வரக்கூடிய கங்கை நதி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால கிராஸ் பண்ணி பங்களாதேஷ் வழியா பே ஆஃப் பெங்கால போய் அடையுது. இந்த கங்கை நதியோட ஆரம்பத்துல சின்னதா ஒரு டேம் மாதிரி பாத்தீங்கல்ல, அதுதான் ஃபராக்கா பேரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அணைக்கட்டு, கங்கை நதியை வெஸ்ட் பெங்கால்ல பிரிக்கக்கூடிய ஒரு அணைக்கட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கங்கா நதின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் கங்கை நதியில இருந்து பிரிக்கப்பட்ட கால்வாய். கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டர் ஓடுதுங்க. ரொம்பவே ஒரு முக்கியமான ப்ராஜெக்டா வெஸ்ட் பெங்கால்ல இது இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னடா கங்கை நதி இவ்வளவு சின்னதா இருக்குதுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது கங்கை நதியிலிருந்து பிரிக்கப்பட்ட கால்வாய்னு. அதோட பேரு ஃபராக்கா ஃபீடர் கேனல். இந்த கங்கை நதியோட அணைக்கட்டு பிரிவால நிறைய பிரச்சனை எல்லாம் வந்திருக்குங்க பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும். இந்த ஃபராக்கா ப்ராஜெக்டோட இந்த அணைக்கட்டு பிரிவால தான் கங்கை நதியில இருந்து கிடைக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற மக்களுக்கு அதிக ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கேனல் வேற ஒரு ஹுக்லி ரிவருங்கிற ஒரு நதியோட கனெக்ட் பண்றாங்க. எவ்வளோ ஒரு முக்கியமா இந்த இடமா இருக்குதுன்னு பாத்தீங்களா இது. எனக்கும் பாத்தீங்கன்னா இதை பத்தி டீட்டெயில் தெரியாது. அங்க ஒரு டேமை பார்த்ததும் தான் எனக்கு ஒரு டவுட் வந்தது. அதுக்கப்புறம் தான் இதை பத்தி படிச்சேன். இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணேன். லிஃப்டிங் டெக்னாலஜி அங்க வச்சிருக்காங்க இதுல ராமேஸ்வரத்துல. ஆமா, ராமேஸ்வரத்துல இந்த லிஃப்டிங் தான் வெயிட் இருக்குல்ல, அந்த லிஃப்டிங் வச்சு தான் மேலே பிரிட்ஜே மேலே போகும். வெஸ்ட் பெங்கால் பாய் பாய் கங்கா. வெஸ்ட் பெங்கால்ல மெயின் மால்டா டவுன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கோர் மால்டா ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. சின்ன டவுன் ஸ்டேஷன் தான் இது. ஆக்சுவலாக இங்கே ஸ்டாப் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் நின்றுட்டு தான் வந்துட்டு இருந்தது. அதனால தான் நமக்கு டிலே ஆகுது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, கோர் மால்டா. இந்த இடம், அதாவது இந்த மால்டா இந்த பகுதியே வந்து மாம்பழத்தோட நகரம்னு சொல்லுவாங்களா. எங்கள் கூட ட்ராவல் பண்ணி வந்த நார்த் பீப்புளெலாம் இந்த இடத்த பற்றி நிறையா சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ மாமரம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த இடத்துல இருந்து தான் அதிகப்படியான மாம்பழங்கள்லாம் வெஸ்ட் பெங்காலில் சப்ளை ஆகுதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, மால்டாவில் இருக்கிற இந்த கௌர் பகுதி வரலாற்றுலையும் கலாச்சாரத்துலையும் ரொம்பவே ஒரு சிறப்பு மிக்கதா இருந்திருக்குதான். நம்ம தமிழ்நாட்டில் மாம்பழம்னு சொன்னாலே எல்லாருக்கும் சேலம்னு ஞாபகம் வர மாதிரி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மாம்பழத்துக்கு ரொம்பவே ஃபேமஸ். மாம்பழத்துக்கு மட்டும் இல்லை, தாமரை குளத்துக்கும் ரொம்ப ஃபேமஸ். போகிற வழியில் அவ்வளோ தாமரை குளத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏன் இங்கே இவ்வளோ தாமரை குளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் கேட்டப்ப இந்த இடம் தாமரை குளத்துக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆமா, அதாவது தாமரைக்கும் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களோட கலாச்சாரத்துப்படி தாமரை மலரை ரொம்ப புனிதமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாமரையோட விதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, மக்கானா, அதோட உற்பத்தியும் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, பீகார்லேயும் சரி. இந்த மாதிரி போகிற வழியில் சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. பிரெட் ஆம்லெட் சாப்பிடலாம் வாங்க. இது பிரெட், இது ஆம்லெட். ஏடா பிரெட் ஆம்லெட்னு கேட்டா பிரெட் தனியா, பிரெட் ஆம்லெட்னா பிரெட் ஆம்லெட் தான் தருவாங்க. டெக்னிக்கலி கரெக்ட் தான். ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற. சரி இன்னும் இது பூரி, இது என்னதுன்னா சப்ஜி. பீச் வச்சிருக்காங்களா, சாப்பிடலாம் பசிக்கு. வேற வழி இல்லை. ஹாய் போலோ. ஹாய் போலோ. ஹாய் போலோ. ஹாய். ஆல்ரெடி பே பண்ணியாச்சுடா ஃபர்ஸ்ட் டிக்கெட்லாம். இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அது. இதெல்லாம் எதா
ஜல்பாகுரி வந்தாச்சு, ஒரு வழியா இறங்கிட்டோம். ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் மட்டும் புக் பண்ணி ஆமா. இதுலயே மோசமான சோம்பேறிங்கெல்லாம் சேர்ந்து வர வண்டி அதுதான். நாத்தம் பிடிச்ச வண்டி அதுதான். தயவுசெய்து அந்த வண்டி விட்டு புக் பண்ண டே ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஈவினிங் ஒரு 6 o'clock தான் போகிற மாதிரி இருக்குது. இந்த டே என்னோட பிளான் ஸ்ட்ரக்சரே மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த குண்டு பயபுல பச்சைக்காரன் தான் இவன் பண்ணுற வேலை தான். இவனை மட்டும் புக் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஓகே மக்களே, நமக்காக வந்து கேங்டாக் போகிறதுக்கு அங்கே வெஹிக்கல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்கே போயிட்டு உங்களுக்கு பேக்கேஜ் டீட்டெயில் மற்ற விவரம் எல்லாம் நான் போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம போய் கிளம்பலாம் இந்த இடத்த விட்டு. எல்லாரும் ஒரு பெரிய கும்பிடு போடுறாங்க இந்த ட்ரெயினுக்கு. சரி வாங்க கிளம்புவோம். பேக் எடுங்க. மக்களே, ஒரு பக்கம் இந்த ட்ரெயின் ஜர்னி பார்த்தீங்கன்னா கொடுமையாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இங்கே மொழி தெரியாத மக்கள்கிட்ட பழகுனது வந்து நல்லா தான் இருந்தது. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அந்த குட்டி குழந்தைங்க கூடலாம் விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு. சரி, அப்படியே நம்ம இப்போ பார்க்கிங்க்கு போகிறோம். டிரைவர்கிட்ட பேசிட்டேன். டிரைவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 20 minutesல வெயிட் பண்ணுங்க, 20 minutesல வந்துடுவேன் இருக்காரு. ஸோ போகலாம். இதுதான் நியூ ஜல்பாகுரி ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே நம்ம இந்த பக்கம் தான் பார்க்கிங் போயிட்டு இருக்கோம். இந்த கீழே நிற்கிது பாருங்க, இதுதான் நம்ம வந்த ட்ரெயின். இப்போ நம்ம இந்த நியூ ஜல்பாகுரியில் இருந்து கேங்டாக் தான் போக போகிறோம். சிக்கிமில் ஃபர்ஸ்ட் கேங்டாக் வந்து சிக்கிமோட கேபிட்டல், அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ போகிற வழி எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பாருங்கள். ஆக்சுவலி சிக்கிம் பார்த்தீங்கன்னா நாங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். பட் அங்கே வந்து நிறைய இண்டோ சைனா பார்டர் வந்து நம்ம நிறைய கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால நிறைய பெர்மிஷன் வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் நிறையா பேக்கேஜ் விசாரித்தேன். பேக்கேஜோட அமௌண்ட் எல்லாமே ரொம்ப ஹையாகவும் இருந்தது, சாட்டிஸ்ஃபையாகவும் இல்லை அவங்க கொடுக்குற ஐட்டரிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கேங்டாக்லேயே ஒரு ஹோம் ஸ்டே சர்ச் பண்ணேன். ஸோ அவர்கிட்டயே வந்து எனக்கு இந்தந்த பிளேஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐட்னரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நாங்கள் மொத்தம் 7 பேர் போகிறோம். லக்கேஜ் எக்கச்சக்கமாக இருக்குது. வர்றது ஒரு கார் தான். ஸோ எப்படி வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறது அப்படின்னு தெரியல. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். இடத்துல நிறைய டாக்ஸிக்கு வந்து கூப்பிடுறாங்க. கேங்டாக் போகிறதுக்கும் டார்ஜிலிங் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாக்ஸி இருக்குது. இங்கே உங்களுக்கு ஷேர்டு டாக்ஸி கூட நிறையா அவைலபிள் இருக்குது. ஆனால் என்ன பொலிரோவில் ஒரு 10 பேர் அந்த மாதிரி அடைச்சி வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அது ஒன்று தான் ப்ராப்ளம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்தோன்னா கீழே பார்த்தீங்கன்னா வெளியில் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. சப்போஸ் நீங்கள் சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் வாங்கணுன்னா கூட இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் எங்கள் வண்டியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கே நிற்கிதுன்னு. இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் ஷேர்டு டாக்ஸி நிறையா இருக்கும், ஏகப்பட்டது. ஸோ அப்படியே விசாரிச்சுட்டு நீங்கள் சோலோவாக வந்தீங்கன்னா கூட கேட்டுட்டு போயிடலாம். பர் ஹெட் வந்து 500 600 வாங்குவாங்க இங்கேருந்து கேங்டாக் போகிறதுக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கார் தான். கார் ஓகே தான் நினைக்கிறேன். வண்டியில் லக்கேஜ்லாம் அடுக்கிட்டு இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா வெயில் சுல்லுன்னு அடிக்குது. பட் அவ்வளோ ஒன்றும் நமக்கு சுல்லுன்னு தெரியல. காற்றுல கொஞ்சம் ஈரப்பதம் கலந்து வர்றதுனால நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பொலிரோ தான் மக்களே. விசாரித்தேன் அந்த இடத்துல ஒரு ஆளுக்கு 600 கேட்குறாங்க கேங்டாக் போகிறதுக்கு. 10 பேர் உள்ளே அடைச்சி வச்சு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்களாம். இதோ அங்கே போகுது பாருங்கள், இதோ இந்த வண்டி தான். இந்த மாதிரி வண்டியில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் கும்பிட்டுக்கோங்க. சிக்கிம் பயணம் ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்களோட பயணத்தை. ஆன் தி வேல ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கோம். இங்கேயும் ரெஃப்ரெஷ் ஆகலாம் தான் பார்த்தோம். பட் இங்கே கொஞ்சம் எல்லாம் மோசமாக இருந்ததா, அதனால ஆன் தி வேல வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கலான்னு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கொடூரமாக இருக்கேன். 2 நாள் ட்ராவல் பண்ணி ட்ரெயினில். சரி, போனது போச்சு. இனிமேல் ட்ரெயின் பேச்சு இல்லை. இனிமேல் வந்து நம்ம சிக்கிம் தான் பார்க்க போகிறோம்.
இப்போ நம்ம இந்தியாவோட குறுகிய நிலப்பகுதியில் தான் பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த இடத்த கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டோம். சிலிகுரி காரிடோர், இதை சிக்கன் நெக் காரிடோர்னு கூட சொல்லுவாங்க. நேபாளுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 22 கிலோமீட்டர் அகலம் தான் இருக்கும் நம்ம இந்தியா. அதுக்குள்ளேயே ட்ரெயின் ட்ராக்கு, ஹைவே ரோடு, சின்ன சின்ன ஊருங்க, கிராமம், கண்ட்ரி விட்டு கண்ட்ரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குறுகிய நிலப்பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வெஸ்ட் பெங்காலோட கிழக்கு பகுதி பார்த்தீங்கன்னா மொத்தமாக பங்களாதேஷ் தான் ஷேர் பண்ணுது. நம்மளாவது பரவாயில்ல, பங்களாதேஷை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால் எல்லாம் ஒன்றா தான் இருந்தது வங்களாதேசமாக. முகலாயர்கள் காலகட்டத்தில் ஒரு செழிப்பான பிரதேசமாக தான் இருந்தது. பிரிட்டிஷ் கொலோனியல் பீரியடுக்கு அப்புறம் இந்தியா பிரிக்கப்பட்டப்ப வங்களாதேசத்தையும் ரெண்டா பிரிச்சாங்க. ஒன்று வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று ஈஸ்ட் பாகிஸ்தானா பிரிச்சாங்க. அதாவது இப்போ இருக்கிற பங்களாதேஷ். இவங்க பேசுகிற மொழி ஒன்று தான், வங்காள மொழி. ஆனால் மதத்தால் பிரிச்சுட்டாங்க. ஹிந்து மதம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லையும், முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான்லேயும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருளாதார வீழ்ச்சி, அரசியல் குழப்பம், பாகிஸ்தானோட உருது மொழி திணிப்புன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அதுல இருந்து ரொம்பவே போராடி தான் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 1971 இந்தியாவோட உதவியால் பங்களாதேஷுங்கிற ஒரு சுதந்திர நாடா ஆனது. அப்போவே பாருங்க, இவங்க ஒரு தனி சுதந்திர நாடா ஆகிறதுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ நிலைமையை பாருங்க. ஆனால் இது தனி நாடா பிரிக்கப்பட்டதில் நமக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறேன், ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்ததுல இருந்தே இப்போ கொல்கத்தாவில் இருந்து பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற திரிபுராவுக்கு போகணும்னா இதுவே நம்ம பங்களாதேஷ் வழியாக போனால் 10 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் பங்களாதேஷை சுற்றிட்டு போகிறதுனால 36 மணி நேரம் பயணம் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. அதாவது சென்னையிலேருந்து இப்போ நியூ ஜல்பாகுரிக்கு வந்தோம் பார்த்தீங்களா, அவ்வளோ நேரம் எடுக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், இனிமேல் ட்ரெயினில் இந்த பக்கமே வந்துடவே கூடாது. ஃப்ளைட்டு காசு எப்போ கம்மியாகுதோ அப்போ போய்க்கலாம் நார்த் ஈஸ்ட்டுக்குன்னு முடிவு பண்ணிட்டேன். 110 ரூபாயாங்க பெட்ரோலோட ரேட்டு. எப்பா, நியூ ஜல்பாகுரியில நம்ம ட்ரெயின்ல வந்து ஷேர்டு கேப்ல போற மாதிரி இங்க பக்கத்துல சிலிகுரி சிட்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் இருக்கு. பஸ் வந்து 250-300 கேங்டாக் போறதுக்கு. பஸ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரியல. அதே மாதிரி இங்க ஷேர்டு கேப் ஃபெசிலிட்டியும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறது தெரியல. திரும்பவும் புலம்ப வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆனா மனசே கேட்க மாட்டேங்குது. டைம் மேப்ல செக் பண்ணேன், 4 மணிக்கு தான் வந்து கேங்டாக் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஹோல் டே இந்த ட்ரெயினால் எங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த 4:15 வந்து நாங்கள் இறங்கியிருந்தோம்னா 6 hours ட்ராவல் பண்ணி ஒரு 10 மணிக்கு வந்திருப்போம். ரெடியாகி ஒரு 11 o'clock இந்த நேரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா ஊர் சுற்றுறதுக்கு கிளம்பியிருப்போம். இந்த வீணாக போன ட்ரெயின்னால் 6 மணி நேரம் லேட் ஆகி நியூ ஜல்பாகுரியில் இருந்தே இப்போ தான் நாங்கள் கிளம்ப வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது மக்களே? இந்த இடம் பாருங்களேன், அப்படியே நம்ம ஊர் சைடு மாதிரி இருக்கு. கொஞ்சம் அப்படியே வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நார்த்து போக போக ரோடெல்லாம் ஓரளவுக்கு பார்க்க கிளீனாகவும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே. அப்படியே நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர்ல வந்து டிராவல் பண்றப்ப எப்படி இருக்கும் பாருங்க. இது என்னமோ போட்டிருக்கு, ஏதோ ஒரு பார்க்கா என்னன்னு தெரியல. இது மிலிட்டரி கேம்பா? ஓகே 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 ஓகே. நல்லா அந்த கிரீனை பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குல்ல. இது வந்து ஃபாரஸ்ட் ரூட்டா. இந்த சைடு வந்து சஃபாரி எல்லாம் இருக்காம், ஃபாரஸ்ட் சஃபாரி. ஐயோ, நமக்கு கேரளா ஞாபகம் வருது. நார்த் வெஸ்ட் பெங்காலுக்கு வந்துட்டு கேரளா சுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, நல்லா இருக்கு. போற வழியில மிலிட்டரி கேம்ப் சைட் நிறைய இருக்கு மக்களே சைட்ல. அதனால சைட்ல அதிகமா என்னால வந்து எடுக்க முடியல. இங்க பாருங்க, டிபெட்டன் பார்டர் போலீஸ், இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ். மால்பசார், கேலிபாங், கேங்டாக் 104 கிலோமீட்டர். எப்பா, இந்த ஃபாரஸ்ட்ல பெங்கால் சஃபாரி இருக்குன்னு சொன்னல, அதை பத்தி விசாரிச்சேன். எல்லா அனிமல்ஸும் பார்க்கலாமா. புலி, சிறுத்தை, யானை, இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸும் பார்க்க முடியுமா. ஒரு ஆளுக்கு டிக்கெட் 300 2 மணி நேரம் பக்கம் கூட்டிட்டு போவாங்களாம். பட் நமக்கு இப்போ கேங்டாக் போறதுக்கே டைம் கரெக்டா இருக்கும், எங்க இதெல்லாம் பாக்குறது. ஆனா இந்த ஃபாரஸ்ட் ரூட்ல டிராவல் பண்ணி போறதே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஒரு 8-9 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ல தான் நம்ம டிராவல் பண்ணி போக போறோம். இந்த ஃபாரஸ்ட் முடிகிற இடத்துல ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம சிக்கிம்க்கு ஏற போற ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வெஸ்ட் பெங்காலோட நார்த் வந்து இந்த அளவுக்கு அழகா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு போட்டிருக்கு ஏதோ. ஐயோ, இந்த இடமே எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கேன். இங்க மட்டும் பைக்ல ரைட் போனா எப்படி இருக்கும். இங்க வந்து முதல்ல ஒரு அனிமலை பார்த்துட்டேன், குரங்க பார்த்துட்டேன்.
ஃபர்ஸ்ட் ஒரு அனிமலை பார்த்துட்டோம். ஆனா என்னதான் இதோ அங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அந்த இடத்துல வெடி பார்த்துட்டு இருக்கான் பாரு. இந்த மாதிரி கிரீனு ஃபாரஸ்ட் பார்த்தாலே ஒரு செம்ம வைப் ஆயிடுது இல்ல. நம்ம அந்த ஊட்டி முதுமலை சுத்தின ஒரு ஞாபகம் வந்துருது இதெல்லாம் பார்க்கும்போது. ஆனா இங்க மரம்லாம் பாருடா, செம்ம பெருசா இருக்கு இல்ல. முதுமலையிலயும் பெரிய பெரிய மரங்கள் இருக்கு. ஆனா இங்க என்னமோ எனக்கு இதெல்லாம் இன்னும் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன்னு தெரியல. இதோ அங்க அந்த மரம்லாம் பாருங்கப்பா, செம்மையா இருக்கு. மக்களே டிராஃபிக்க பாருங்க, அப்படியே வரிசையா ரொம்ப நேரம் வண்டி நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் டிராஃபிக் இருக்குன்னு முன்னாடியே சொன்னாங்க. டிராஃபிக் கிராஸ் பண்ணி போகிறதுக்கே நமக்கு இன்னும் லேட் ஆயிடுங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இங்க இருந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனா ரிவர் செம்ம பெருசா இருக்கு. டீஸ்டா ரிவர், அப்படி நீங்க ரிவர் ராஃப்டிங்லாம் பண்ணுவாங்களாம். ஆப்போசிட்ல ஹில்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா. காடு முடிய போது. இப்ப வந்து நம்ம மலை ஏற போக போறோம். இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் ஹிமாலயன் ரேஞ்சஸ்ன்றப்ப எப்படி இருக்கு? ஹிமாலயன் ரேஞ்சோட கிரீன் வெர்ஷன். எல்லை முடிவடைகிறது மக்களே. இங்க வந்து ஒரு ரயில்வே ட்ராக் ஒண்ணு போகுது பாருங்களேன். அசாம்னா this side भूटान होके फिर आसाम बहुत दूर है यहाँ से भूटान மக்களே ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்க பாருங்க பக்கத்துல எப்படி போயிட்டு இருக்காங்கன்னு. சம வைப் பண்ணிட்டேன் மக்களே. ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு விஷயம் என்னன்னா யோசிச்சு பார்க்கும்போது, காஷ்மீர் போனப்ப டைரக்டா ஃப்ளைட்ல போய் ஸ்ரீநகர்ல இறங்கிட்டோம், டைரக்டா ஹில்ஸ்ல போய் இறங்கிட்டோம். இங்க வந்து ஹிமாலயன் ரேஞ்சஸோட அடிமட்டத்துல இருந்து மலை ஏறுறோமா, அது நினைக்கிறதுக்கே பயங்கரமா இருக்குது மக்களே. இங்க பாருங்க மேப், சேட்டிலைட் மேப் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் இதெல்லாம் பாருங்களேன். அந்த டார்க் க்ரீனா தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மலை ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து நமக்கு பனிமலை, இதெல்லாம் வந்து அந்த பனிமலையோட அடிவாரம் நேபாள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்கிமில் நம்ம வந்து மலையேற ஆரம்பிச்சிட்டோம். நல்லா க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் பக்கத்தில் அப்படியே பூட்டான், அருணாச்சல் பிரதேஷ் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கோடு போட்ட மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க பாருங்க. நார்த்தில் அப்படியே அந்த ஹிமாலயன் ரேஞ்சஸ் மலைத்தொடரோட எண்டை கோடு போட்ட மாதிரி ஸ்டேட் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்காலில் நம்ம அடிமட்டத்தில் இருந்து மலை ஏறுறோம். ஸோ இது ஒரு புது அனுபவமாக இருக்குது. இந்த மொழியை பாரு, வித்தியாசமாக இருக்குது. சிக்கிம் மொழியோ திபேத்தியன் மொழியாக இருக்குமோ. இந்த மலையில் நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஊட்டி மலை ஏறுற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. நல்லா இருக்குது. ஆனால் அந்த இமயமலை தொடரோட அடிவாரத்தில் இருக்கிற மலையே ஊட்டி மலை அளவுக்கு ஹைட்டுனா, அப்போ நம்ம மேலே போக போக எவ்வளோ ஹைட்டு போகும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதுதானே இப்போ நம்ம சிக்கிமில் இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் கஞ்சன்ஜுங்காவே பார்த்தீங்கன்னா சிக்கிமில் தானே இருக்குது. ஆல்மோஸ்ட் நேபாள் பார்டர். நம்ம டாப் நார்த் சிக்கிமுக்கு போகிறப்ப அதை பார்ப்போம். இப்போதான் ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று பார்த்தேன். 2 மலைக்கு மேலே நடுவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பள்ளத்துக்கு நடுவில் மேலே ட்ராக் ஒன்று போயிட்டு இருந்தது. அப்போ தான் டிரைவர் கிட்ட விசாரித்தேன், ஜல்பாகுரியிலேருந்து கேங்டாக்குக்கு ட்ரெயின் போகுதாமா. இது வந்து எனக்கு தெரியல. நான் வந்து வெறும் ஷேர் டாக்ஸி அதுக்கப்புறம் பஸ் தான் போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ட்ரெயினும் போகுதாமா. அப்போ அந்த ரூட்டு வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ட்ராக் நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். 2 மலைக்கு இடையில அந்த ட்ராக் இருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பள்ளம், சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே. மக்களே வீடியோவில் ஓவராக கான்சென்ட்ரேஷன் பண்ணி வாமிட் வர மாதிரி ஆகுது. ஸோ ஏதாவது எக்ஸைட்மெண்ட்டாக உங்களுக்கு லொக்கேஷன் இருந்தால் காட்டுறேன், இல்லைனா நம்ம கேங்டாக்ல நேராக சந்திக்கலாம். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிறுத்தியிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, லஞ்ச் இல்லை, பிரஞ்சு தான் சாப்பிட போகிறோம் டைமு. ஸோ சுற்றி லொக்கேஷன் பாருங்கள். இப்போதைக்கு நமக்கு ஒரு ஊட்டி ஃபீல் தான் இந்த இடம் கொடுக்குது. ஆனால் ஊட்டி அளவுக்கு இங்கே சில்லே இல்லை. கிளைமேட் நல்லா இருக்கு, ஆனால் சில்னஸ் இல்லை. எக்ஸாட்டிக் பேம்பூ டிஷ்ஷஸ். சரி வாங்க உள்ள போய் சாப்பிடுவோம்.
மக்களே 2 நாள் கழிச்சு ஒரு நல்ல சாப்பாடு திங்க போறோம். ரேட் எல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு மெனு கார்டு காட்டுறேன். ரெஸ்டாரண்ட். ஸோ ரேட்டும் பாருங்க எல்லாம் ஓரளவுக்கு கம்மியாவே இருக்கு ரேட்டு. மாடரேட் ரேட்டா இருக்கு. இல்லடா இங்க தந்தூரி ரொட்டிலாம் பாரு 30 ரூபா அந்த அளவுக்கு தான் நார்மல் கடை. சப்ஜி. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நீங்க வர வழியில நிறுத்தி கூட சாப்பிட்டுக்கோங்க. நேபாளி மட்டன் தாலி. மட்டன் தாலி இது நின்றுகிட்டு இருக்கா மட்டன் தாலி. இதுவும் சிக்கன் தாலி. இது சிக்கன் தாலி. இது வந்து ஃபிஷ் தாலி. அது வந்து சூப் சாப்பிட்டோம். ஸோ எப்படி இருக்கு? எப்படி இருக்கு டேஸ்ட்டு? ஆனால் இது எல்லாமே நேபாளி தாலி, நம்ம இந்தியன் இல்லை, நேபாளி தாலின்னு போட்டிருந்தது. எல்லாமே 300 எபோ தான். ஏண்டா அந்த கால் சின்னதாக இருக்குதாடா? சரி ஓகே மக்களே, உங்களுக்கு சாப்பாடை காமிச்சிட்டேன். நாங்கள் சாப்பிட்டுட்டு தென் நம்மளோட vlog வந்து கண்டினியூ பண்ணலாம். சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ பில்லு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 3000 வந்தது. நல்லாவே நிறையவே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு போங்க. போகிற வழியில் ஆன் தி வேல, ஐ மீன் வெஸ்ட் பெங்கால் ஜல்பாகுரியிலேருந்து கேங்டாக் போகிற வழியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு லஞ்ச் டைம் அது இருந்ததுன்னா இங்கே வேணால் சாப்பிட்டுட்டு போங்க. ஆனால் ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருந்தது. வெஸ்ட் பெங்காலில் ஜல்பாகுரியிலேருந்து கிளம்பி வரும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த டீ ஸ்டார் ரிவர். அங்கே இருந்து ஆரம்பித்தது நம்ம கூடவே தான் பார்த்தீங்கன்னா கேங்டாக் போகிற வரைக்கும் இந்த ரிவரும் பயணம் பண்ணிக்கிட்டே வரும். சிக்கிமோட நார்த் பார்டர் கிட்டத்தட்ட சைனா பார்டர்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பவுண்ட்ரி மவுண்டைன் ஒன்று இருக்குது. அங்கே டீஸ்டா கங்ஸே கிளேஷியர், நான் கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறேன்னு தெரியல, அந்த பனிமலையில் இருந்து உருகி வர ரிவர் தான் இது. கிட்டத்தட்ட 23,000 அடி உயரத்தில் இருக்கிற பனிமலைங்க அது. அங்கே இருந்து உருகி சிக்கிம் வழியாக வெஸ்ட் பெங்கால் வந்து பங்களாதேஷில் கலந்து பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்குது. கிட்டத்தட்ட 414 கிலோமீட்டர் இந்த ரிவர் ஓடுது. அதில் 300 கிலோமீட்டர் பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ஓடுது இந்த ரிவர். வெஸ்ட் பெங்காலில் கங்கா நதிக்கு அப்புறம் இந்த டீ ஸ்டார் ரிவர் தான் ஒரு முக்கியமான நதியாக பார்க்கப்படுது. அங்க வீடெல்லாம் பாருங்களேன், ரிவர் ஒட்டி எப்படி கட்டி வச்சிருக்காங்க. ரிவர் கிட்டயே அங்க வெள்ளங்கெல்லாம் வந்தா என்ன பண்ணுவாங்க அதுதான் பாரு. எப்பா மங்கி ஃபெலோஸ். மக்களே உங்களுக்கு தெரியுதா? எனக்கு வெயில் அடிக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது மொபைல்ல. ஆஹா செம்மையா இருக்கு. ரொம்ப நேரமா இந்த ரிவர் ஓட்டி தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அங்க பாருங்க ரிவர் ராஃப்டிங். ஐயோ எங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. இங்க உங்களுக்கு ஏதாவது நல்ல வியூ வந்தா காட்டுறேன். இந்த ரிவர் ராஃப்டிங் இப்போ இந்த ரிவர் ஓடுது பாத்தீங்களா? இந்த ரிவர் ஓடுறது எல்லாமே வெஸ்ட் பெங்கால்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ரோடு பாத்தீங்கன்னா, சாரி தப்பா சொல்றேன், ரிவர் ஓடுறது பாத்தீங்கன்னா சிக்கிம்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம போற ரோடு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ரோடு. நம்ம கிட்டத்தட்ட பார்டர்ல தான் போயிட்டு இருக்கோம். பாருங்க இந்த ரிவர் தான் பாத்தீங்கன்னா சிக்கிமையும் வெஸ்ட் பெங்காலையும் பிரிக்கிற இயற்கையா உருவான ஒரு பார்டர். நம்ம தமிழ்நாடையும் கர்நாடகாவையும் எப்படி காவேரி பிரிக்குதோ அந்த மாதிரி சிக்கிமை பிரிக்கிற ரிவர் வந்து இதுதான். இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க அங்க பாருங்க ரிவர். இப்போ அந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜில் கிராஸ் ஆகி போகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த பிரிட்ஜ் ஏறினா சிக்கிம் நம்ம. ஆனால் இப்போ வெஸ்ட் பெங்காலில் தான் இன்ன வரைக்கும் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்க லேண்ட்ஸ்லைடு எப்படி ஆயிருக்கு. அது இன்னும் மணல் அப்படி மஞ்சள் கலர்ல இருக்கு மேல. வா இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ் எல்லாம் பயங்கரமா ஸ்லைட் ஆயிருக்கு இந்த சைட்லாம் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆல்டிடியூட் இப்படி 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 இப்படின்னு போயிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 4000 அடி தூரத்துல, ஐ மீன் 4000 அடி உயரத்துல டிராவல் பண்ணோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 1000 அடி உயரத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க, எப்படி ஃபாரஸ்ட் மாதிரி சமநல பரப்பா ஹில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் ஹீட்டாக ஃபீல் ஆகுது. என்னடா ஹீட்டாக ஃபீல் ஆகுதுன்னு வந்து மேப்பில் செக் பண்ண 1000 அடி ஹைட்டில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இப்படி 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 போயிட்டு இருக்குது போல. திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். அப்படிதான் இருக்கு பார்க்க ரூட். இங்க பாருங்களேன், அந்த ரிவரோட சவுண்ட் உங்களுக்கு கேக்குதா? கேட்காதுன்னு நினைக்கிறேன். நான் மைக் போட்டிருக்கேன். அந்த ரிவரோட சவுண்ட் உங்களுக்கு இப்ப கேக்குதா? கேட்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம இப்போ அஃபிஷியலி சிக்கிம்குள்ளே என்ட்ராக போகிறோம். அங்கே தூரத்தில் போர்டு தெரியுது. எங்கள் டிரைவர் இறங்கி ஏதோ இங்கே வாங்க போயிருக்காரு. ஓகே, கெட் ரெடி. அஃபிஷியலி உள்ள என்டர் ஆயிட்டோம். சிக்கிம்குள்ள ஒரு வழியா பார்டர் வழியா வந்து. ஸோ இனிமேல் நம்ம பயணம் சிக்கிமில் தான் மக்களே. இப்போ இந்த மாதிரி ஒரு பில்டிங்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு சிக்கிம் வந்திருக்கோங்கிற அந்த ஃபீலே வருது. அங்கே பாருங்க, இங்கேயும் பாருங்களேன் 5 அடி 6 அடின்லாம் வந்து வீடு கட்டி வச்சிருக்காங்க. பா, ஹைட்டா அந்த வீடெல்லாம் பாருங்க. மழை வருது. அச்சோ, மழை வருகிறதே. அங்க பாருங்க கிளைமேட். இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் ஹீட்டா இருக்கு, வெயில் அடிக்குதுன்னு. ஐ மீன் வெயில் அடிக்கல, ஹீட்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். மழை வர ஆரம்பிச்சிருது. அங்க பாருங்க, அங்கெல்லாம் பயங்கர மழை போல. ஏதோ டனலுக்குள்ள போறோம். மழை பயங்கரமா பிடிச்சிக்கிச்சு. ரோடு வந்து தெரியல உங்களுக்கு. இருங்க, நான் வெளியில விட்டு காட்டுறேன் மழை எப்படி வருதுன்னு. இப்ப பாருங்க, செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏதோ ஒரு டனல், சின்னதா பெருசா தெரியல. ஓ மை காட். எங்களுக்கு உள்ள நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து. கேங்டாக் பக்கத்துல பாக்யாங் அப்படிங்கிற இடத்துல நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல அவலாஞ்ச் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நாங்க தங்கி இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் ஈஸ்ட் சைடு தான் அந்த பாக்யாங் அப்படிங்கறது. அங்க போக போறது இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குவோம். நம்ம டிராவல் தான் பண்றோம், ஒன்றும் நடக்காதுன்னு நம்ம நம்புவோம். மக்களே, இந்த மலையில அங்க 2 பைக்கர்ஸ் போயிட்டு இருக்காங்க பாருங்களேன். பார்க்கவே பொறாமையா இருக்குது எனக்கு. செம்ம ஃபீலா இருக்கும் ஹில்ஸ்ல மலையில வந்து வண்டி ஓட்டிட்டு போறதெல்லாம். அந்த சைட்ல ஃபுல் ஃபாக், அந்த பக்கம்லாம் சரியான மலை. ரோட்ல போறதே ஏதோ ஃபால்ஸ் மேல போற மாதிரி. ஐயோ, கிளியரா தெரிய மாட்டேங்குது. ரோட்ல போறதே அப்படி தண்ணி வருது. அங்க பாருங்க மக்களே, சிக்கிம் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துக்கோங்க. முன்னாடி அடிக்கிற மலைக்கு என்னமா தண்ணி இருக்குது பாருங்க ரோட்ல. வெல்கம் டு கேங்டாக். கேங்டாக் வந்துட்டோம். மக்களே, இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு குளிருக்கு ஸ்வெட்டர் போடுவோன்னு பார்த்தா மலைக்கு ரெயின் கோட்டு தான் போடணும் போலயே. அப்படி இருக்கு.
மழை பெஞ்சா நிலைமை. கீழெல்லாம் பாருங்க, கீழே கல்லா விழுந்திருக்கு. மழை வந்ததுன்னா இந்த இடமே வாட்டர் ஃபால் ஆயிடும் போல இருக்கு. சிக்கிம் ரோடு இங்க பாருங்க. அம்மா எப்படி இருக்கு பாருங்க, கீழே பாருங்க ரோடு. அப்பா இங்க பாருங்க. வர தண்ணி எல்லாம் ரோட் சைடு விட்டுறாங்க. மணி பாத்தீங்கன்னா 5 ஆகுது. இன்னும் நம்ம ரூம் போய் சேரல செக்இன் பண்றதுக்கு. எப்ப ஏறணும்? ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏறினப்ப. இப்பவே 6 மணி நேரம் ஆயிடுச்சு. 11 மணி ஏறியே. நிலைமைய பார்த்துக்கோங்க. இடையில டிராஃபிக், நடுவில் ஒரு 1 மணி நேரம் சாப்பிட போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இல்லாமல் இடையில நிறைய டிராஃபிக் மழை வந்ததுனால. பாருங்க ரோடு அப்படியே கீழே பொழந்து கிடக்குது. எவ்வளோ மோசமா. அப்பா சாமி, அங்க பாருங்க தண்ணி எப்படி வருது மழை பெஞ்சதுக்கு. நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ முதல்ல போய் செக்இன் பண்ணுறோம். செக்இன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அதை சுற்றி காட்டுறேன். நாங்கள் செக்இன் பண்ண அந்த ஹோம் ஸ்டே எப்படி இருக்குது. ரெசார்ட் இல்லை, ஹோம் ஸ்டே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஆத்தர் ஹோம் ஸ்டே மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. மேலே போய் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போகிறோம். ஸோ 2 நாள் ட்ரெயினில் இந்த சொதப்பலான பயணம்க்கு அப்புறம் நிம்மதியாக சிக்கிம் வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோலேயே கண்டினியூவாக உங்களுக்கு ரூமை காட்டலாம்னு நினச்சேன். பட் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் இந்த இடத்த vlog பண்ணி காட்டுறேன். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொதப்பல் தான் பார்த்தீங்க. நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து சிக்கிமோட அழகை பார்க்குறதுக்கு காத்துக்கிட்டு இருங்க. இதுக்கப்புறம் நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எம்ஜி மார்க் அப்படிங்கிற ஒரு லோக்கல் மார்க்கெட்டுக்கு தான் போனோம். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதுக்கப்புறம் தாங்க சிக்கிமோட மொத்த அட்வென்ச்சர் ஆட்டமே ஆரம்பிச்சது. இனி வரப்போகிற இந்த 8 நாள் சிக்கிம் பயணம் எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு கிளிம்ஸ் உங்களுக்காக. சத்தியமா முடியல. இப்படி ஒரு சாப்பாடு இருக்குதான் நாங்கள் ஹோம் ஸ்டேவே புக் பண்ணது. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்லை. வெயில் அடிக்குது. ஐட்டம் பாருங்க. நம்ம இந்தியாவில் இருந்துட்டு சைனீஸ் பீப்புளை பார்த்து பெரிய புத்தர். ஏதோ வேண்டுதலுக்கு கட்டியிருக்கிற மாதிரி இருக்கு. This is wine name? விஜயவாடால நிற்கிறோம். ட்ரெயினில் வராதீங்க. சிக்கிம் பயணங்கள் முடிவடைந்தது. பாய் பாய்.